அதற்கு பிறகு நான் மானிய கோரிக்கைகளை பேசலாம் என்று கருதுகின்றேன். அதற்கு முன்பாக இந்த அவைக்கு இன்னும் ஒரு கருத்து உங்கள் மூலமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மைனாரிட்டி கமிஷனுடைய சேர்மனாக மரியாதைக்குரிய திரு ஜெரால்டு ஃபெலிக்ஸ் அவர்களை இந்த அரசாங்கம் நியமித்திருக்கின்றது. அந்த போஸ்ட் ஒரு ஸ்டாட்யூட்டரி போஸ்டாக இன்றைக்கு மதிக்கப்படுகின்றது. ஸ்டாட்யூட்டரி போஸ்டில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் தொடர்பான தொலைக்காட்சி விவாதங்களிலேயோ கருத்துக்களையோ மற்றவர்களை அபியூஸ் பண்ணக்கூடிய அளவிலே பேசக்கூடாது, பங்கெடுக்கக்கூடாது என்பது சட்டப்படியானது. நம்முடைய தமிழ்நாடு ஸ்டேட் மைனாரிட்டிஸ் கமிஷன் ஆக்ட் 2010 அதைத்தான் சொல்கிறது. அதில் ஒரு உறுப்பினர் தகுதி நீக்கம் அல்லது தலைவர் தகுதி நீக்கம் என்று சொன்னால் சாப்டர் 2 அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பீனியன் ஆஃப் த கவர்மெண்ட் has no abused the position of chairperson or member as the case may be as to render that person's continuance in the office determinate to the public interest. எனவே நான் உங்கள் மூலமாக அந்த அரசை கேட்டுக்கொள்வதெல்லாம், அவரை நியமித்திருக்கின்றீர்கள், நாங்கள் அதிலே தலையிடக்கூடிய தேவையில்லை. இருந்தாலும் இது போன்ற அரசியல் விவாதங்களிலே அவர் பங்கு கொள்வதை இந்த சட்டப்படி தடுக்க வேண்டும் அல்லது அது தொடர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவரை இந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக இந்த அரசை நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவரவர் தொலைக்காட்சி விவாதங்கள் பங்கெடுப்பது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அதில் ஏதாவது சட்டபூர்வமாக ஏதாவது தவறு இருந்தால் அது குறித்து விவாதிக்கலாம். ஏற்கனவே திண்டுக்கல் லியோனி அவர்கள் பாடநூல் கழகத்தை நியமித்தார். அவருடைய தினம் வேலையை பாத்தீங்கன்னா எதிர்கட்சியினர் எதிர்கட்சியினர் விமர்சிப்பது மட்டும்தான். அதனால ஏதாவது ஒரு தவறு இருந்தால் அது குறித்து அவர்கள் புகார் தெரிவிக்கலாமா தவிர்த்து யாருமே அதுல இந்த ஸ்டாச்சுவோட இதுக்கு முன்னாடி அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இருந்தாரு, அதுக்கு முன்னாடி பலர் இந்த பொறுப்புல இருந்திருக்காங்க. அவங்க தனிப்பட்ட விவாதத்துல பொது மேடைகள்ல பேசக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்ல. ஏதாவது தவறு இருந்தால் உறுப்பினருக்கு ஒரு சின்ன விளக்கம் மட்டும்தான். ஒரு ஸ்டாச்சுட்டரி சேர்மன் போஸ்டுக்கும் சாதாரண வாரியத்தினருக்கும் வித்தியாசம் இருக்கு. இருந்தாலும் அவர் சொல்லுகிற நாம் கவனத்தில் கொண்டு அதை எப்படி மேற்கொண்டு எடுத்து செல்லலாம் என்பதை பற்றி நாம் ஆய்வு செய்யலாம். மாண்பு உறுப்பினர் ஆஸ்டின், என்னுடைய கருத்து, நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது பேரவைத் தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1977 இருந்து என்னுடைய அரசியல் பணியை நான் தொடங்கியவன். 1978 மாநகர் திமுகவிலே நான் உறுப்பினராக இருந்தவன். பலருக்கு அதெல்லாம் தெரியாது. 1986 உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அண்ணன் நேரு அவர்கள் போல அவர் சேர்மனாக இருந்தார். நான் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக அன்று 86 பொறுப்பேற்றதிலிருந்து 40 ஆண்டு காலமாக இந்த மாவட்டத்திலே பொறுப்பில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பொதுப்பணியை, மக்கள் பணியை நான் ஆற்றிக் கொண்டு வருவது பலருக்கு உங்களுக்கு தெரியும். அதே போல் நம்முடைய அண்ணன் நேரு அவர்கள், அண்ணன் வேலு அவர்கள் எல்லாம் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக பொதுப்பணியிலே, அரசியல் பணியில் ஈடுபட்டு இந்த அவையிலே பல ஆண்டு காலம் இருந்தவர்கள். அதே போல் நம்முடைய அவை முன்னவர் அவர்கள் இருக்கின்றார், அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் 77 இருந்து இந்த அவையில் இருக்கின்றார்கள். என் பேரவைத் தலைவர் அவர்கள் நீங்களே கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து 1980 இந்த அவைக்கு பொது சேவையிலே உங்களை ஈடுபடுத்திக் கொண்டு இந்த அவையினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் உன்னிப்பாக நீங்கள் பார்த்த காரணத்தால் தான் இன்றைக்கு ஓரளவு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. முழுசா பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியாது, இவ்வளவுதான் உங்களால் பண்ண முடியும். ஓரளவு பேலன்ஸ் பண்ணி இந்த பக்கமும் பார்க்குறீங்க, அந்த பக்கமும் பார்க்குறீங்க. ரெண்டு பக்கமும் பிரச்சனை இல்லாத அளவுக்கு இந்த அவையை கொண்டு போக வேண்டும், அமைதியாக நடத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள். அதற்கு முழுமையாக எங்களுடைய தலைவருடைய தலைமையிலே நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்க நிலை என்னன்னு சொன்னால், இந்த இதுல போறதுல மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, பொதுவா எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கக்கூடிய நிலையிலே வருவார்கள். நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்துட்டே இருப்பீங்க. இத்தனை ஆண்டு காலம் சட்டமன்றத்தை பார்க்கின்ற பொழுது எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியை பார்த்து என்ன கேள்வி கேட்பார்கள்? மக்களுக்கு தேவையானதை, மக்கள் என்ன கேட்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, மக்கள் என்ன பிரச்சனையில் இருக்கின்றார்களோ அந்த பிரச்சனை கேள்வியாக ஆளுங்கட்சியிடத்திலே கேட்பார்கள். ஆளுங்கட்சி உறுப்பினுடைய கடமை என்ன என்று சொன்னால், என்ன கேள்வி எதிர்கட்சிக்காரர்கள் கேட்கின்றார்களோ அந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி அவர்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த அவையை அமைதியாக நடத்துவதற்கு முயலக்கூடியவர்கள் தான் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள். இந்த நடைமுறை தான் எப்பெல்லாம் இருந்திருக்கு. சில நேரங்களில் சலசலப்பு வருவது சாதாரணம்.
ஆனால் இப்போ இந்த ரெண்டு கூட்டத்தோட நான் பார்க்கின்ற பொழுது மக்கள் என்ன நினைக்கின்றார்கள்னா, நம்ம பிரச்சனையை எதிர்க்கட்சி போய் பேசுறாங்க, எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாரு, ஆனால் பிரச்சனை என்ன கேள்வியை கேட்கிறாரோ அந்த கேள்விக்கான பதில் ஆளுங்கட்சி தருவதில்லை. ஆனால் ஆளுங்கட்சி என்ன சொல்லுது, ஏதாவது தேவையில்லையா சில பிரச்சனைகளை சுற்றி வளைச்சு கொண்டு வந்து கடைசியில் எதிர்கேள்வியை போடுறாங்க எதிர்க்கட்சிட்ட. அந்த எதிர்கேள்வியை போடுகின்ற பொழுது சில வார்த்தைகளை